ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நமக்கு இப்போ தீபாவளிலாம் வரப்போகுது இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளும் கூட. அதுக்கு நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து உள்ளாடி கட் பண்ணணும், அதாவது ரோலாக கட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு எட்ஜிலேருந்து நாம் அதை வந்து ஃபோல்ட் பண்ணணும், அதாவது சுருட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கம் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ரோஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிடி கேசட் வந்து எடுத்திருக்கேன், வேஸ்ட்டானது. உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் நடுவில் வந்து ஒரு கேண்டில் வச்சு அளவு பார்த்துட்டு அந்த கேப் மட்டும் விட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர்ஸை இந்த மாதிரி மடித்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஆக்சுவலாக நான் அங்கே வந்து ஒயிட் கலர் பேர்ல்ஸ் வைக்கணும்னு தான் நினச்சேன், பட் பேர்ல்ஸ் எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ கலரில் ரோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரோஸ் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லைனா நீங்கள் இதே சேம் கலர் பேப்பர் இந்த மாதிரி மடித்து கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் ரோஸஸையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபைனல் லுக் பார்க்கலாம். இல்லை நம்ம நடுவில் கேண்டில் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன்றும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சேம் பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 2 ஷேட் ஆஃப் பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 4 வந்து லைட் ஷேட் பிங்க் கலரும் 4 வந்து நல்ல டார்க் பிங்க் சைடுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஹாஃபாக மடிச்சுட்டு திரும்பவும் அதை ஒரு ஹாஃபாக மடித்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களை பார்த்தா தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக மடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கம் போட்டு ஒட்டணும். ஸோ இதை வந்து நம்ம 2 டைப்பில் வந்து கம் போட்டு ஒட்டணும், 2 ஸ்டெப் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா தனித்தனியாக எல்லாத்தையுமே ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ தனித்தனியாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கம் போட்டுட்டு ஒட்டிடுங்க. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம ஒட்டணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னொரு டைப் ஆஃபில் தான் நம்ம வந்து கம் வைக்கணும். அது வந்து இந்த மாதிரி 7 மாதிரி ஷேப்பில் நம்ம கம் வச்சுட்டு ஒரு லைட் ஷேட், ஒரு டார்க் ஷேட், ஒரு லைட் ஷேட், ஒரு டார்க் ஷேட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இதை வந்து நமக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து நெருப்பு எரியிற மாதிரி பண்ணணும். ஸோ தான் அதுக்கு வந்து எல்லோ கலர் பேப்பர் இந்த மாதிரி உள்ளே வெளியே மடிச்சுட்டு ஒரு பாம் லீவ்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெருப்பு ஃபீலிங் கொடுக்கும். அதை வந்து நம்ம அந்த ஃப்ளவர் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே கம் போட்டு ஒட்டிட்டோன்னா பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு தியா ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து இது வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்கானது. அதை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஸோ நான் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக மடித்ததுக்கப்புறமா நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் அளவு எடுத்து வந்து பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள். 4 சைட்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரா பண்ணி கொஞ்சம் கேப் விட்டுட்டு 4 சைடுமே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு வந்து ஹொரைசாண்டல் லைன், அதாவது 2மே வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். இப்போது திரும்பவும் அது பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா சைடுமே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற லைனை மட்டும் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ 4 சைட்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறத. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணுறது பிடிச்சிருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி 2 ஐடியாஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஷூட் பண்ணுறது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லா பார்ட்ஸுமே நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட்டு, க்ரீன், எல்லோ, ப்ளூ கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து அந்த ட்ரையாங்குலர் ஷேப்லேயே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம பேக் சைடில் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரையாங்குலரை இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 சைடு வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ, இன்னொன்று 2 வந்து எல்லோ அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு 2 சைடாகவும் நமக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு லேம்ப் மாடல் தான். ஸோ இப்போ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் சைடாகவும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4th ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீட்டிங் கார்டு இல்லாமல் எப்படிங்க நமக்கு தீபாவளி இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் ரொம்ப சிம்பிள், ஒரு திக் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஒரு ஆரோ மார்க் ஷேப்பில். இப்போ அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தீபாவளினாலே நமக்கு விளக்கு தான். ஸோ நான் விளக்கு தான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அது வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி விளக்கு டைப்பில் நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிச்ச மெசேஜஸை நீங்கள் வந்து எழுதி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தரலாம். ஸோ இது மூலம் பார்க்குறது கொஞ்சம் ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா, சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் ஒரு போவும் கூட அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த தீபாவளி எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ரெக்கமெண்டேஷன், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.